மாணவ கண்மணிகளே, வருகை தந்திருந்த அத்தனை பேருக்கும் வடவேர் கிளைக்கழகத்தின் சார்பாகவும் ஒன்றிய இலக்கியணியின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நேரம் கருதி ஒரே ஒரு சில கருத்துக்களை மட்டும் பேசுபவருக்கு வழிவிட்டு விடைபெறலாம் என்று கருதுகிறேன். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சி என்பது சாதாரண நிகழ்ச்சியாக எடை போட்டு விட முடியாது. ஏதோ மேடையிலே பேசலாம், எழுதலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சி 1988 இருந்து கிட்டத்தட்ட இன்று வரை எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் நடைபெற்று இருக்கிறது. எவ்வளவோ மாற்றங்கள், அத்தனை மாற்றங்களுக்கும் அத்தனை இயற்கை சோதனைகளுக்கும் இடையிலே விடாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று கேட்கப்படுகிற ஒரு சில தற்கூறிகள், அரைகுறை வேக்காடுகள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், திராவிட இயக்கம் என்ன கிழித்தது, திராவிடம் என்ன செய்தது என்று கேட்கிறார்கள். அவருக்கு நான் சொல்ல வேண்டிய பதில் இந்த நிகழ்வு, இந்த நிகழ்ச்சி. அந்த திராவிடம் தந்தையுடைய அந்த திராவிட கருத்துக்களை, பகுத்தறி சிந்தனைகளை, சுயமரியாதை கருத்துக்களை இன்று அவருடைய புதல்வராக இருக்கக்கூடிய அண்ணன் பால பன்னீர்செல்வம் அவர்கள் முன்பாக இருந்திருந்தால் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்காது. எப்படி நடந்திருக்கும்? தன்னுடைய தந்தையுடைய நிகழ்ச்சியை நினைவு நாளை எப்படி செய்திருப்பார்? ஏதோ ஒரு அறைக்குள்ளே யாரோ வரவழைத்து புரியாத மொழிகளிலே பேச வைத்து புரியாத மந்திரங்களை சொல்லி ஏதோ அறைக்குள் நடந்திருக்கும். என்னை போன்றவர்கள் ஏதோ ஒரு மூலையில குக்கிராமத்தில் இருக்கக்கூடியவன் இந்த இடத்தில் நின்றிருக்க வாய்ப்பு இருக்காது. நான் மட்டுமல்ல, இந்த நிகழ்வு ஒரு சமத்துவ விழா. அந்த நினைவு நாள் நிகழ்ச்சியை பள்ளிகளுக்கு பரிசுகளை, மாணவர்களுக்கு பரிசுகள் கொடுத்து இந்த ஊர் மக்களை எல்லாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அழைத்து வந்து சமமாக உட்கார வைத்து உணவளித்து இந்த விழாவை சமத்துவ விழாவாக, பகுத்தறி விழாவாக, சுயமரியாதை விழாவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது சாதாரண விஷயம் அல்ல. இதுதான் திராவிடம். திராவிடம் என்று சொன்னால் அனைவருக்கும் அனைத்து சமத்துவம் வேண்டும் என்பதுதான். ஒரே வரியில் சொல்ல போனால், யாருக்கு எந்த பதவிக்கு, எந்த பொறுப்புக்கு என்ன ஆற்றல், என்ன திறமை இருக்கிறதோ, கல்வியா இருந்தாலும் சரி, திறமையா இருந்தாலும் அந்த இடத்திற்கு வர வேண்டும், வர வைக்க வேண்டும் என்பதுதான் திராவிடம். ஆரியம் அப்படி அல்ல. இது எனக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் வர வாய்ப்பு இல்லை. நீங்க எவ்வளவு படித்திருந்தாலும் சரி, எவ்வளவு நீங்க கற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆனால் நீங்க வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்வதுதான் ஆரியம். திராவிடம். தயவு செய்து நம்மளுடைய திராவிட செயல் வீரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் இளைய தலைமுறைக்கு, உரையினருக்கு நாம், நீங்கள் அரசியலிலே அந்த குழந்தைகளை அரசியல் படுத்த வேண்டாம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல, அரசியல் மாணவர்களே அரசியலுக்கு வராதீர்கள், ஆனால் அரசியலை நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னார். அதே போன்று திராவிட இயக்க வரலாறை நிச்சயமாக இளைய தலைவருக்கு கொள்ள சென்று நாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறோம் என்று சொல்லி இன்னொரு கருத்தையும் இந்த குடும்பத்திற்கு, குறிப்பாக பால பன்னீர்செல்வம் அண்ணன் மற்றும் அது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இரு சகோதரர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொரு விஷயத்தை ஒரு வேண்டுகோளாக இந்த நேரத்திலே வைக்க விரும்புகிறேன். ஒரு தலைவர், ஒரு பொதுவுடைமை வாதி, ஒரு சுயமரியாதைக்காரருடைய வரலாறை இப்போது ஐயா பாலு அவர்கள் இப்ப 2 முறை நாம் ஒருவரை பாராட்ட நிகழ்ச்சியில பாராட்டியாக வேண்டும். ஒன்று, ஐயா பாலு அவர்களுடைய தியாக வரலாற்றை எப்படியெல்லாம் இந்த கழகத்தில் செயல்பட்டார்கள் என்பதை சொல்லியாக வேண்டும். குறிப்பாக அவரோடு செயல்பட்டவர்கள் குடவாசல் சேர்ந்த ஐயா கே பாலு அவர்கள், குடவாசல் சேர்ந்த தலைமை கழக பேச்சாளர் இருந்த ஆறுமுகம் அவர்கள், இந்த பருத்தியூரை சேர்ந்த ஐயா முருகன் அவர்கள், ஐயா குப்புசாமி போன்றவர்கள் எல்லாம் இயற்கையில் விட்டார்கள். ஒரு சில பேர் அவரோட பயணித்திருக்க கூடும். ஆனா அடுத்த தலைமுறை வந்தால் ஐயா பாடி என்று யார் என்று தெரிந்திருக்க வேண்டும். என்னால முடிந்த அளவிற்கு ஐயா அவருடைய நேர்காணல் செய்திருக்கிறேன், கட்டுரை வடித்திருக்கிறேன். அது பத்தாது. ஐயாவிற்கு நான் ஒரு அன்பு வேண்டுகோள், அடுத்த முறை ஒரு சின்ன நூலை அண்ணன் அவர்கள் சிறந்த ஏதோ செயற்பொறியாளர் மட்டுமல்ல, எண்ணெய் எரிவாயு கழகத்திலே உச்சத்திலே ஒரு பதவியிலே இருந்து பணியாற்றியவர் மட்டுமல்ல,
சிறந்த எழுத்தாளர், குறிப்பாக பிழையில்லாமல் எழுதக்கூடியவர், சிறந்த கவிஞர் என்பவர் எனக்கு தெரியும், தொடர்பில் இருக்கிறேன். அந்த வரலாற்று திராவிட இயக்க வரலாற்று கருத்துக்களை எல்லாம் அவர் ஐயா அவர்கள் அந்த திமுக அந்த குழுவிலே போட்டுக் கொண்டு வருவதை படிப்பவர்களை நானும் ஒருவன். ஆகவே ஐயா பாலவர்களுடைய அந்த வரலாறை அந்த பழைய படங்களுடன் அவர் அந்த குறிப்புகளுடன் ஒரு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை, ஐயாவுடைய வாழ்க்கை வரலாற்றை ஐயா அவர்கள் வெளியிட வேண்டும். காரணம், அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது போய் சேர வேண்டும். 1980 உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த விழா 3வது தலைமுறை. பெரிய விஷயம், சாதாரண விஷயம் அல்ல. 88 ஒரு வாங்கியவன் அவனுடைய மகன் பிறந்து அவனுடைய மகன் பெயரை வாங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பெரிய விஷயம். பாராட்டுகள், வாழ்த்துகள், நன்றிகள் அண்ணனுடைய குடும்பத்திற்கு சொல்லி வாழ்க திராவிடம்,